மது விற்பதுல மட்டுமே திமுக அரசு சாதனை படைச்சிருக்குன்னு பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, மக்கள் நலனுக்காக துரும்ப கூட அசைக்காத திமுக அரசு ஆண்டுக்கு ஆண்டு மக்களை மேலும் மேலும் குடிகாரர்களாக்கி மது வணிகத்தை பெருக்கிறதுல மட்டும்தான் வெற்றி பெற்று இருக்கணும். இது சாதனை கிடையாது, வேதனைன்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு பொங்கல் திருநாளின் போது 4 நாட்கள்ல 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையான நிலையில நடப்பாண்டுல மது வணிகம் 900 கோடி ரூபாயை தாண்டும்னு கூறப்படுவதை அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு. பொங்கல் திருநாளையொட்டி பொங்கல் பரிசாக மக்களுக்கு வழங்கப்பட்ட 6000 கோடி ரூபாயையும் இந்த மாதத்திலேயே திருப்பவும் வசூலித்து விட இலக்கு நிர்ணயித்து திமுக அரசு செயல்படுகிறதோ என்ற எண்ணம் தான் எழுதுன்னு விமர்சித்திருக்காரு. திமுக அரசு எந்த நிலையிலையும் மது விலக்க நோக்கி பயணிக்காமல் மது பெருக்கத்தை நோக்கி தான் பயணிக்குதுங்கிறதுக்கு இதை தவிர வேறு சான்றுகள் தேவை இல்லைன்னோ, மக்கள் விரோத மது ஆதரவு அரசுக்கு வரும் தேர்தல்ல தமிழக மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு.